ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் சப்பாத்தி செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு வந்து கடலை குருமா செய்ய போகிறோம். அதுக்காக வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் வெட்டி ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு உண்டான பொருள் வந்து பச்சை பட்டாணி, அப்புறம் தக்காளி, பல்லாரி, அப்புறம் வந்து பச்சை மிளகா, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். சரி, இதெல்லாம் நம்ம இப்போ எல்லாம் வெட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான பொருளை நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். இன்றைக்கி வந்து கடலை குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து நம்ம வந்து ஸ்வீட் பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு இவ்வளோ ஸ்வீட் பட்டாணிக்கு வந்து 2 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக சின்ன உள்ளி, 1 மிளகா இவ்வளோ எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து அந்த நம்ம கடலை குருமாய்க்கு வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு அன்னாச்சி பூ, அப்புறம் ஒரு பட்டை போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மசாலாவை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாயில் வந்து கொஞ்சம் சூடானது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்காக. அப்புறமா எண்ணெய் சூடானதும் நமக்கு வந்து கொஞ்சம் கடுகு, தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். சரி, கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வரவும் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து சின்ன உள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி நம்ம அரிஞ்சிச்சு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து கொஞ்சம் கழுவிட்டு அப்புறம் உள்ள போட்டுக்கலாம். சரி, இப்போ கழுவிட்டாங்க. அதை இப்போ நம்ம வந்து போட்டுக்கலாம். வசங்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வசங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலா ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். சரி, இனி இது இப்படி கொஞ்சம் கொதித்து வரட்டும். இல்லை மசாலா பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பட்டாணி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வேக வச்ச பட்டாணி நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணால் கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப்பில் ஆல் பட்டன் இருக்கும், அந்த பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்.